விஆர் நாலேஜ் டீச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள மொபைல் நம்பரை தெரிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரேஷன் கார்டில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக ரேஷன் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் தேவை. அதாவது குடும்ப அட்டையில் உறுப்பினரை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ அல்லது முகவரி மாற்றம் செய்யவோ அல்லது குடும்ப தலைவரை மாற்ற வேண்டுமென்றாலோ கண்டிப்பாக ரேஷன் கார்டில் இணைத்துள்ள மொபைல் எண்ணை பயன்படுத்தி அந்த எண்ணிற்கு வரும் ஓடிபி மூலமாக உள்நுழைந்து உங்கள் ரேஷன் கார்டில் திருத்தங்கள் செய்ய முடியும். ஆனால் நிறைய பேருக்கு ரேஷன் கார்டில் எந்த மொபைல் எண் இணைத்துள்ளார்கள் என்பதே தெரியவில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இணைந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு முதலில் உங்களுடைய மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாக்ஸில் மேரா ரேஷன் என்று டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த லோகோ உள்ள அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான லாங்குவேஜை முதல்ல செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுக்கான லாங்குவேஜ் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கெட் ஸ்டார்டட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பெனிஃபிஷரிஸ் யூசர் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் யுவர் ஆதார் நம்பர் என்னும் இடத்துல உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களில் யாராவது ஒருவருடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இதில் குடும்ப தலைவரின் ஆதார் எண் தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. குடும்ப உறுப்பினர்களில் யாருடைய ஆதார் நம்பர் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாருடன் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் கையில் இல்லை என்றால் யாருடைய ஆதாரில் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டுள்ளதோ அவருடைய ஆதார் எண்ணை கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு எந்த ஓடிபி வந்துள்ளதோ அதை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். அடுத்து உங்களுக்கான ஒரு எம்பின்னை க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். அதற்கு க்ரியேட் நவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எம்பின்னை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு எம்பின் க்ரியேட் பண்ண விருப்பம் இல்லை என்றால் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில்ஸ் அனைத்தும் ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய கார்டு என்ன டைப் என்பதும் குடும்ப தலைவரின் பெயரும் மொபைல் எண் முகவரி ரேஷன் கார்டு நம்பர் போன்ற தகவல்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த தகவல்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க இந்த இடத்துல உள்ள டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி PHH கார்டு அல்லது AAY கார்டுகளில் உள்ள மொபைல் நம்பரை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். NPHH கார்டுகளை இந்த அப்ளிகேஷனில் பயன்படுத்த முடியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.